ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியாக கிழங்குல எப்படி வடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கிழங்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சீவி எடுத்த பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ரொம்ப நைஸாக வேண்டாம், ஓரளவுக்கு குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வடைக்கு ஆட் பண்ணுற அளவுக்கு பூண்டு, இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்ச மாவு கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு மிளகா ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகா. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலக்கி வச்சுருக்கிற மாவை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த உருண்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா, எண்ணெய் சூடேறிடுச்சு, நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நீங்கள் நார்மலாக வடை தட்டி போடுற மாதிரி தான் கிழங்கு வடையும் தட்டி போடணும். நான் போட்டிருக்கேன் பாருங்கள். வடை நல்லா வெந்துட்டுருக்கு. அது அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் வடை, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கிழங்குல சிப்ஸு சாப்பிட்ருப்பீங்க, ஸோ அது மாதிரி தான் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.